வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இடையில தீபாவளினால இடையில கண்டினியூ போட முடியல வீடியோ. சரி, ஓகே. நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா ஃபுல் பேரிஸ் கேண்டில் தான் முடிச்சிட்டாங்க. அதுக்கு முதல் நாள் பார்த்தோம்னா தீபாவளிக்கு நடந்த அந்த ஒரு மணி நேரம் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சல் கேண்டில் போட்டு மார்க்கெட் ஒரு கிளியராக இறக்கி விட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆக்சுவலாக பார்த்தோம்னா தெரியும். இது பிரேக் பண்ணி மார்க்கெட்லேருந்து ஃபால் பண்ணிடுறாங்க. சரி, ஓகே. ஆனால் இந்த இடம் சப்போர்ட் எடுத்த இடத்த பார்த்தோம்னா இந்த இடம் இந்த ட்ரெண்ட் லைன் வச்சோம்னா கரெக்டாக டேயில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இது என்ன இவ்வளவு பேரிஸில் கண்டினியூவாக ஏறத்து வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,951 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,851. அதுபோல் ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா 24,073 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,172. நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்சு வச்சனால மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு பெருசாகவே இருக்க மாதிரி தான் செட் ஆகுது, சின்னதாகவே இல்லை. சரி, ஓகே. இது என்னமாரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கும். அதாவது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கே சப்போர்ட் எடுத்துட்டால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஒரு வேளை இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறத வாய்ப்பு இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் போக வாய்ப்பு இருக்கும். இல்லை இந்த இடத்த அதாவது செகண்ட் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தது ஃபால் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்சைடு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு 24,700 இதுக்கு மேலே 24,172 செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கு இடையில இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஆனால் ரேஞ்சு பெருசாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் அந்தமாதிரி பெரிய மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தனால இந்த ரேஞ்சும் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி அன்றைக்கி அன்றைக்கி சொல்லியிருந்தோம் ட்ரெண்ட் லைன் கீழே இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் மாதிரி சொல்லியிருந்தோம். அது அப்படி தான் நடந்திருக்கு. சரி, ஓகே. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு என்ன வாய்ப்பு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா என்கல் பண்ணி மார்க்கெட் க்ளோசிங் கீழே தான் வச்சுருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டே கேண்ட் செட்டப் படி இது வரைக்கும் வரது செலக்ட் ஆகலை. டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. 50,500 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு டே கேண்டில் செட்டப் படி. இப்போ அது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,318. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 51,589. அடுத்து 51,825. சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா 51,069 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50,888. அதுக்கடுத்து 50,463. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் மிடில் இன்னொரு சப்போர்ட் போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல கிரீனாக போட்டுக்கிறேன். ம் 51,141 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் இதில் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். 51,589 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ரீடச் எடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். 51,088 வரைக்கும். இந்த 51,088 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அடுத்தது 50,463 தான். இதுக்கு இடையில வேறு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. அதனால் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தால் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக்கு. 51,141 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வீக்குன்னு சொல்லலாம். ஆனால் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நிஃப்டி தான் வீக்காக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.